Hi friends, welcome back to our channel Double Dhamaka. ஆக்சுவலாக நாங்கள் மத்தியான நேரத்தில் தான் வெளியே போயிட்டுருக்கோம். லஞ்ச் எல்லாம் முடிச்சு ஓரளவு ஃப்ரெஷ்அப் ஆனோன்னு போகிறோம். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தோடனே ஈவினிங்காக எல்லோரும் படுத்து தூங்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த பிளான். இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் இப்போல்லாம் வெளியவே போகிறது. ஏன்னா அவளையும் விட்டுட்டு போக முடியாது, எங்கேனாலும் அவளையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. அவளை பார்க்குறதுக்கு இங்கே யாரும் இல்லைல்ல. ஸோ நல்ல உச்சி வெயிலில் தான் வெளியே போகிறோம். ஈவினிங்கு மேலே போனால் மட்டும் வெயிலெலாம் குறையாது. இங்கே வந்து நமக்கு டெசர்ட்டில் மாதிரி இருக்கனால என்ன ஆகும்னா ஈவினிங்கும் வெக்க காற்று, அதுக்கப்புறம் நல்ல சூடு காற்று, அப்புறம் ஒரு மாதிரி வேர்த்துட்டு ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் எப்போ போனாலும் ஒன்று தான், வெளியே போயிட வேண்டிய. நம்ம இப்போ கிளம்பி சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருந்தேன் பாப்பாவுக்கு. அந்த ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு வந்து அபவுட் 15 kg 20 kg வந்து இது பண்ணால் நமக்கு ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க. இல்லாட்டினா நம்ம போய் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக ஃபாஹேலில் இருக்க சென்டர் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். அதில் வந்து மேலே ஹோம் சென்டர் உண்டுல்ல, அதில் தான் ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் சைட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. குவைட்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நல்லா பல்காக ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே இது பண்ணிடுறாங்க, இல்லாட்டினா நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம சென்டர் பாயிண்டில் வந்து டைரக்ட் ஷாப்புக்கு போய் வாங்குறத விட ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்டில், ஸ்பெஷலாக வீக்கெண்டு, அப்புறம் ஈத் ஆஃபர் அந்த மாதிரி டைம்லலாம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்கலாம். அந்த லிஃப்ட்டு செம்ம லுக்காக இருக்குது, படத்துலலாம் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. அந்த லிஃப்ட்டு குட்டியாக மேலே போயிட்டு வரும். அந்த டைம்லலாம் முந்தி உள்ள ஹோட்டலெல்லாம் இந்த லிஃப்ட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். இது ஹோம் சென்டர்னால எல்லாமே நமக்கு ஹோம் டெக்கர் ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா ஐட்டத்தையும் சும்மா பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா யூனிக் பீஸ் தான் இருக்கும், வச்சுருக்க எல்லா ஐட்டமும் யூனிக் பீஸாக இருக்கும். நம்ம ஹவுஸை நல்லா செட் பண்ணணுன்னா நம்ம ஹோம் சென்டரில் வந்து வாங்கலாம். பட் நம்ம இங்கே குவைட்டில் இருக்கிறது ஒரு வாடகை வீடு, அதை மட்டும் மறக்கக்கூடாது. நம்ம இங்கே ஒரு டைம் நான் வந்து குவைட்டை விட்டுட்டு இந்தியாவுக்கு போனேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவ்வளோ திங்ஸ் இருந்தது. ரொம்ப தூர போடுற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதை கார்கோவில் போட்டாலுமே கார்கோவுக்கு ரொம்ப சார்ஜ் நாங்கள் அந்த டைம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டைம் எந்த திங்ஸுமே வாங்கக்கூடாது, எப்போ வேணாலும் நம்ம குவைட்டை காலி பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் எங்கள் தாட்டில் இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ ஏதாவது ஒரு கடைக்கு போனேன்னா நல்லா எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி ஹேடனையுமே ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அதனால் அவனுமே இப்போது பிரச்சனை இல்லை, எந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் பார்த்துட்டு வந்துடுவான். ஆனால் இதே மாதிரி மாடல் பார்த்து நம்ம ஓன் ஹவுஸை செட் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வச்சுருக்காங்க. ஒரு மிரரில் இருந்து, சேரில் இருந்து, அதுவும் இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் வியூ வரையா, அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒரு லுக்காக இருந்தது. பார்க்கவே லுக்காக இருந்ததுனால நாங்களும் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தோம். மத்தியான நேரமாக, ஸோ ஆளே இல்லை கடையில். ஈவினிங்க்கு மேலே தான் எல்லோரும் வருவாங்க. ரோடெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ எம்டியாக இருக்குது. பீச் சைடெலாம் எம்டியாக இருக்கும், ஈவினிங்க்கு மேலே ஃபுல்லாயிரும். ஸோ பாப்பாவும் முழிச்சிருந்து அவளும் பார்த்துட்ருக்கா. அவளுமே அழகாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தா எல்லாத்தையும். கிட்ஸ் ரூம்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த கார் மாதிரி உள்ள கட்டில் வேணும்னு கேட்டு சின்ன பிள்ளையில ரொம்ப கேட்டு அழுவான். இது வந்து அந்த வீடியோவில் விக்கி அண்டு அப்படி ஒரு நிக்கி அண்டு வேலட் நிக்கி, அதே மாதிரி ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டில் வரும். அதை பார்த்துட்டு என்னோடய பையன் கேட்பான், உங்கள் பையங்கள்லாம் கேட்டிருக்காங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போம்லாம் அப்படி எதுவும் கேட்குறதில்ல, அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம இங்கே ரெண்ட் வீட்டில் தான் இருக்கோம், எதுவும் திங்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வச்சாச்சு. அதனால எதுவும் கேட்க மாட்டான். ஸோ கேர்ள்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு இதே மாதிரி பண்ணுவோமான்னு கேட்டுட்டு இருந்தான். உனக்கு என்னவோ அதே தான் பாப்பாக்கும், ஸ்பெஷலாக யாருக்கும் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகும்போது வேணால் உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணித்தரேன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பசங்களே பெருசாகிடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே டீட்டெயில் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி மாடல் பார்த்துட்டு அவங்க யாராவது செட் பண்ணும்போது இங்கேருந்து திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஐகேல மட்டும் இல்லை, ஹோம் சென்டர்லேயே கூட இதே மாதிரி செட்டப் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே டெக்கர் ஐட்டம் தான். ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் வந்து யூனிக்காக இருந்தது. ஹேடன் வந்து எந்த பொருள் வந்து உடையாதோ வுட்டில் இருக்கோ அந்த பொருளை மட்டும்தான் டச் பண்ண விட்டேன். ஏன்னா உடஞ்சிதுன்னா நம்ம தான் பே பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல. அதனால் அவனை பார்த்து தான் டச் பண்ண கூட விட்டோம். ரொம்ப மைல்டு கலரில், பேஸ்டல் கலரில் தான் அவங்களோட டெக்கரேஷன் எல்லாமே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ரூம் செட்டப்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்தது வந்து
கலெக்ட் பண்ணியாச்சு. அது கூடவே பாப்பாவுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸெலாம் கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஏதாவது யூனிக்காக இருக்கும், நம்ம வேல்யூ ஃபார் த மணியாக இருந்ததுன்னா வாங்கலாம் அப்படின்னு. ஷூஸ் எல்லாமே அவ்வளோ குட்டி பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்கும் ஷூ வச்சுருக்காங்க. இப்போது 0 to 3 மந்த்லேருந்து நியூ பார்ன்லேருந்தே ஷூஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை குவைட்டில் இருக்கீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்டில் கண்டிப்பாக ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் இப்போ பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுல சென்டர் பாயிண்ட் ட்ரெஸ் நல்லா இருக்குது. லூலூவில் வாங்குகிற நியூ பார்னை விட சென்டர் பாயிண்ட்குள்ளது கொஞ்சமே நல்லா இருக்குது. சைஸ் வைஸ் நல்லா இருக்குது. 0 to 3 மந்த்னால் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. வாஷிங் மிஷினில் போட்டு எத்தனை தடவை துவைச்சாலும் ஒன்றும் ஆகுறதில்ல. பெட்டர் ஆன்லைனில் ஆஃபர் பார்த்து வாங்குறது. சேம் தான், இதே ஜூனியருக்குள்ள ட்ரெஸ் தான் அங்கே ஸ்டோர்லேயும் விற்கிறாங்க, அதே தான் ஆன்லைன்லேயும் விற்கிறாங்க. ரெண்டுமே இது. சில பீசஸ் ஆன்லைனுக்குனே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. நம்ம கம்மி இதுக்கு உள்ளதே வாங்கிக்கலாம். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க பிள்ளைங்க. சைஸ் டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டே போகிறாங்கல்ல, அதனால். மற்றபடி நம்ம யாருக்கா கிஃப்ட் பர்பஸ் பண்ணணுன்னா நான் இப்போ சென்டர் பாயிண்டில் தான், ஏதாவது குட்டீஸ்க்கு பர்த்டே வருது அப்படின்னா நான் சென்டர் பாயிண்ட் ட்ரெஸ்ஸை தான் வாங்கி கொடுக்குறது. சாஃப்டாக அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது. அதனால் இங்கே வந்தாச்சு. இதுனா அந்த பிள்ளைங்க அடிக்கடி போட்டுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. நம்மளும் பாப்பாவுக்கு ஒரு சின்ன இதுக்காக தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தது. நிறைய ஐட்டங்கள் சிலதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதில் எது நமக்கு சூட் ஆகுதோ அதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி எதுவும் வாங்க போகலை, அப்படியே ஒரு பார்வை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேல் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் அந்த கடையில் போய் அழகாக தூக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதுங்க எல்லாமே செட்டு. அந்த ட்ரெஸ் பீஸ்லாம் 5 kg அந்த மாதிரி இருந்தது. அது போக தனியாக அதுக்கப்புறம் பேபி எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபீடிங் பாட்டில்ஸு, ஹை சேரு, ஸ்டெர்லைசரு, அதுக்கப்புறம் மெயினாக சென்டர் பாயிண்டில் காம்போ ட்ரெஸ்ஸஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸும் நல்லாயிருக்கும். ஒரு செட்டாக கிடைக்கும். இங்கே வாங்குகிற ட்ரெஸ் எல்லாமே நல்லா திக்காக இருக்கனால நமக்கு இது போட்டு விட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணும் போதெல்லாம் இங்கேருந்து ட்ரெஸ் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபாஹிலுக்கு வந்தோம். ஃபாஹிலுக்கு வந்திங்கன்னா பார்த்திங்கனாலே தெரியும், ஈவினிங் டைமில் எல்லோரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. வெயில் தான் இருந்தாலும் ஃப்ரைடே மட்டும்தான் எல்லாேருக்கும் லீவு. இப்படி வெளியே வந்தால் எல்லாருக்கூடயும் பேசிக்கலாம்ல, அதனால எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எங்கேயும் இறங்கலாம். நாங்கள் நேராக நெஸ்டோக்கு போனோம். அந்த வீக்குக்கு தேவையான கொஞ்சமாக வெஜிடபிள் மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் டின்னர் ரொட்டீன்லாம் முடிச்சாச்சு. அவளையும் தூங்க வச்சுட்டு ஒரு 2:30 போல் அழகாக இருந்துச்சு. கண்ணு ரெண்டையும் திறந்து முழிச்சு உட்காந்துட்டா. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் முடியலை. ஸோ அப்படியே நாங்கள் ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலில் பாப்பா விளையாண்டுட்டுருக்கா. அப்புறம் நைட்டு எப்போ தூங்குறா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் ஒரு பிளான் இல்லை. நைட்டு 3 மணிக்கு தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? நைட்டு 3 மணிக்கு தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? கமந்து படுத்தாச்சா? பாப்பு அவ ஆடும்போது அதுவும் ஆடுமோ? மணி இப்போ சரியாக 4 மணிக்கு தான் இந்த விளையாட்டு சத்தம் போட்டு. டைம் 4:30 ஆகிட்டு. குவைட்டில் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகினால 4:30க்கே விடிஞ்சிரும்.
4:30 விடிகிற டைமும் நான் தூங்குகிற டைமும் இப்போல்லாம் சேமாக தான் இருக்குது. இது வந்து கல்ஃப் கண்ட்ரியோட இது. நம்ம இனிமேல் நல்லா ஸ்க்ரீனை மூடிட்டு படுத்து தூங்கணும். ஒரு வழியாக பாப்பாவை தூங்க வச்சாச்சு. நானும் போய் படுத்து தூங்கணும். சம்டைம்ஸ் காலையில் சீக்கிரம் லேட்டாக இருந்திப்பா, சம்டைம்ஸ் காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவான். இப்படி தான் இப்போ என்னோடய ரொட்டீன் வந்து கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு. ஐ திங்க் சூன் பாப்பா நைட்டு சீக்கிரம் தூங்குவான் நம்பப்படுகிறது. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். நீங்கள் எல்லோரும் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, உங்களோட பாப்பா நியூ பார்னாக இருந்தப்போ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா வெளியே எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு.